1 ஃபர்ஸ்ட் கேட்டுடுறேன். அவுட் விராட் கோலி அது அவுட்டா? நாட் அவுட்டா? அவுட். சிவம் தூபேவ தவிர அந்த லாஸ்ட்ல சின்ன ஒரு ஸ்பார்க்ஸ் குடுக்குறாரு தோனி. பட் அந்த பக்கமும், இந்த பக்கமும் நீங்க பார்த்தீங்கன்னா, இட் சீம்ஸ் லைக் நெறைய ஹோல்ஸ் இருக்குன்னு தோணுது பேட்டிங்ல. There are more chances of Hardik Pandya going to the World Cup than Nehal Vadera and Tilak Verma. அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது you would expect Hardik Pandya to come up the order. அவங்க வந்து மேல வந்து ஒரு பேட் பண்ணோன்னு. ஸோ அவருக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லையான்னு தெரியல எனக்கு. இந்த ஷர்ட்ட YouTubeல யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் என்ன ஷர்ட் போட்டு வந்திருக்கேன்னு. அத வச்சு ஐடியா வந்திருக்கும். கண்டிப்பா பேச போறான்டா அத பத்தி அவன். ஹலோ, வணக்கம், வந்தனம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து தமிழ் கிரௌட ஸ்டன் பண்ணிட்டு ஒரு பங்களாதேஷி அண்ட் ஸ்ரீலங்கன் பாலரை பொளந்து எடுக்கிறாரு. அந்த தமிழ் கிரௌட ஒரு ஜார்க்கண்ட் சூப்பர் ஸ்டாரை பார்க்க வந்திருக்காங்க. அவர் ஜஸ்ட் ஒரு 4 தான் அடிச்சாரு. கேப்டன் பை அண்ட் அவங்க டீமை கேப்டன் பண்றது ஒரு மகாராஷ்டிரியன் யங் பாய். என்னடா சுத்தி வளைச்சு என்னடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்களா? we are back to ஐபிஎல் ரிவ்யூ. நாங்க இது போன எபிசோட்ல வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப் 11 வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நீங்க அதை பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட ட்ரை பண்றோம். ஆனா யூ கான் கீப் அஸ் அவே ஃப்ரம் ஐபிஎல். ஷர்ட்டை பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் ஷர்ட் அவரை போட்டாச்சு. ஆனா ஏன் எதிர்க்க ஸ்ரீனி சார், என்ன சார் மனசு நோகமா இருக்கா? பேக் டு பேக் லாசஸ். ஆமா, பேக் டு பேக் லாசஸ். அதுவும் ஹோம் லாஸ் வர சென்னைக்கு. நான் நினைச்சேன் வந்து அந்த தொடர்ந்து வந்து சென்னை வந்து ஹோம்ல விளையாடுறதுனால சரி இதுதான் வந்து வில் பி ஆஃப்டர் அவேல எல்லாம் தோத்துட்டு ஹோம்ல வந்து இது பண்ணுவாங்கன்னு. ஓகே, பட் இன்னைக்கு டியூ கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து எக்ஸலன்ட் பேட்டிங் பை மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஐ திங்க் ஒரு பட்லரோட செஞ்சுரி மாதிரி இட் வில் ப்ராபப்ளி பி தி செஞ்சுரி ஆஃப் திஸ் ஐபிஎல். ஐ மீன் சேஸ் செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதான் நான் கேட்கறதா இருந்தேன். பட்லரோட செஞ்சுரியா, ஸ்டாய்னிஸோட செஞ்சுரியா? ஃபர்ஸ்ட் இந்த பாட்காஸ்ட்ல வந்து நீங்க வந்து மனசார பேச போறீங்களா? இல்ல மனச சைட்ல வச்சுட்டு அனலிட்டிக்கலா பேச போறீங்களா? முடியுமா உங்களால? மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஸ் அன் எக்ஸலண்ட். நம்ம அந்த வேர்ல்ட் கப்ல வந்து மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சார். அந்த மாதிரி தான் வந்து லைக் இதை பார்க்கணும். யூ ஹாவ் டு கோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை தான் நம்ம வந்து இது பண்ணணும். ராதர் தென் சிஎஸ்கேயோட பவுலிங் டியூ கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 63 பால்ல ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட். கண்டிப்பா நம்ம அதுதான் வந்து பாராட்டி ஆகணும். ஓகே, நான் இப்படி கேட்டுடுறேன். சூப்பர் செஞ்சுரி இன்னைக்கு ஆக்சுவலி ருத்துராஜ் கைக்வாட் கூட ஐ திங்க் ப்ராப்ளி த மோஸ்ட் ப்ளீசிங் செஞ்சுரி டு வாட்ச்னு சொல்லலாம். ஐ மீன் கோலிலாம் செஞ்சுரி அடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல இவரோட ஷார்ட்ஸ் ஒரு செம கிளீன் ஹிட்டிங், பிளேயிங் த்ரூ த லைன். அந்த அந்த ஒரு பக்கம் தூபே பவரை யூஸ் பண்ணாலும் இவர் நேக்கா அடிச்சது வந்து ரொம்ப செமையா இருந்தது பார்க்கிறதுக்கு. பட் மெயின் கேள்வி என்னன்னா, அவங்க அடிச்ச இன்னைக்கு டோட்டல், ஓகே, அந்த டோட்டல் 210 ஃபார் 4 வாஸ் தட் ஒரு 10 ரன் இன்னும் தேவைப்பட்டதா? இல்ல பட்டிருந்தாலும் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா மிச்சம் வந்து ஒரு இன்னும் 3 பால் இருந்தது. 10 ரன் ஈஸியா வந்துருக்கலாம். 213 வந்தது, 223, 225. த சேஸ் வுட் ஹவ் பீன் மேனேஜ்ட். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்னொரு 10 ரன் தேவைன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆர் நிக்லஸ் பூரன் இந்த விழா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு. ஸோ ஐ டோன்ட் திங்க் அன்லஸ் 250 போயிருந்தாங்கன்னா 20 ரன்ஸ் மேபி டிஃபரன்ஸ். 10 ரன் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். நம்ம லெட்ஸ் கட் டு த சேஸ். இது வந்து சிஎஸ்கே ஓட செகண்ட் கன்செகட்டிவ் லாஸ். ஹோம்ல வேற தோத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எங்க இருக்காங்களோ, லைக் நவ் யூ கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் எனி மோர் மேட்சஸ். அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்டேஜ்ல வந்தாச்சு சிஎஸ்கே.
ஆமா. அந்த ஹை ஃப்ளையிங் சிஎஸ்கேல தே ஆர் நாக்ட் அவுட் ஆஃப் த டாப் 4 ரீப்ளேஸ்ட் பை லக்னோ டீம். லக்னோ டீம் நம்பர் 4ல இருக்காங்க இப்போ. ஆ அண்ட் நெட் ரன் ரேட்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்தா கூட இவங்க 5ல இருக்காங்க. பட் நெட் ரன் ரேட் இஸ் வெரி ஹெல்தி ஃபார் சிஎஸ்கே. ஆ ம். ஒரு காமன் பேட்டர்ன் என்ன தெரிய வந்திருக்குன்னா, 2 பேட்டர்ன் சொல்லிடுறேன். எனக்கு சொல்லுங்க. 1 பவர் பிளே. பவர் பிளேல ஒரு பக்கம் நீங்க எஸ்ஆர்எச் வந்து 120 ரன் அடிக்கிறாங்க. ஓகே 120 அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப ஓவர் அது. பட் யூ நோ ஐ திங்க் ஆவரேஜ் பவர் பிளே ஸ்கோர் வந்து இந்த தரம் வந்து 65, 17 அந்த மாரி தான் போயிருக்கு. ம். ஆனா சிஎஸ்கே வந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ் அவுட்டேட்டட் T20 விளையாடுறாங்களா? இது 1. அதே ஓகே. மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் 2 பவுலர் இருக்காங்க. முஸ்தபிசூர் அண்ட் ஃபிஸ். ஜடேஜா ஓகே நடுவுல 2மே போடுறாரு. பட் என்னங்க? முஸ்தபிசூர் அண்ட் ஃபீஸ் 2மே ஒரே பவுலர் தான. ஓ மை பேட் சாரி. நான் ஓவரா அவர் மேல யோசிச்சேன். நம்ம ஃபிஸ் அண்ட் பத்திரானா இருக்காரு. ஆ பட் அவங்க 2 பேர தவிர பார்த்தீங்கன்னா, ஓகே ஜடேஜா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. கன்சிஸ்டன்ட்டா சொல்ல வரேன். பட் மிச்ச 2 1/2 பாலர்ன்னு சொல்லலாம். யூ ஆர் பிளேயிங் வித் ஆல்மோஸ்ட் 2 1/2 பாலர்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த பாலர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே பொளந்து எடுத்துறலாங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காங்க. முதல்ல ஒரு எடுத்துடுறாரு தீபக் சஹர். பட் அதுக்கப்புறம் கம்பேக் பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ Yeah, இது 2த்தையும் அட்ரஸ் still பண்றீங்களா? பவர் பிளே yeah, இந்த okay. பக்கமும், அந்த பக்கம் பாலிங் டெப்த். ஸோ பவர் பிளே வந்து அ அத வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து இக் அவங்க வந்து பேட்டிங் அந்த மாரி விளையாடுறாங்களா? ஆர் த ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 இல்ல 2 விக்கெட் பிகாஸ் தே லூஸ். அதனால வந்து தே ஆர் நாட் ஸ்கோரிங் அந்த 60 தான். ஏன்னா கன்சிஸ்டன்ட்லி வந்து அ நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ரச்சின் ரவீந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச்க்கு அப்புறமா வந்து இஸ் நாட் ஃபுல் ப்ளோன் ஸ்கோர் பண்ணல. ருத்துராஜ் கெய்க்வாடும் அந்த 6 மேட்ச்ல அவுட் ஆனாரு. அண்ட் தென் இப்ப அஜிங்கிய ரஹானே வந்திருக்காரு. அஜிங்கிய ரஹானே இஸ் ஆல்சோ நாட் டெலிவரிங் ஆஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அம் ஒரு கன்சிஸ்டன்சி இதுவரைக்கும் எனக்கு வரல. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ்ல. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவருக்கு இன்னைக்கு ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து 100 அடிச்சாரு. ருத்துராஜ் கெய்க்வாட் ஜெனரலி வந்து அந்த 50ஸ்ல இருக்காரு. இட் ஆல்வேஸ் த வே நீங்க சொன்ன மாரி வந்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம் முன்னாடி விளையாடின மாரி விளையாடுறாங்கன்னா, பட் ஒரு ஒரு மாரி வந்து நான் இன்னும் வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க நம்ம வந்து கேஎல் ராகுல் ஆர் விராட் கோலி சொல்ற மாரி வந்து தே ஆர் புட்டிங் எ பிரைஸ் பிரீமியம் ஆன் தேர் விக்கெட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஹவ் சிஎஸ்கே ஆர் பிளேயிங். தே ஆர் ஜெனரலி இன்னைக்கு லூசிங் எ இன்டென்ட் நல்லா விக்கெட். இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ருத்துராஜோட இன்டென்ட் வந்து த்ரூ அவுட் வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து மெயின்டெயின் பண்ணாரு. அண்ட் தென் ஹி ஜஸ்ட் டுக் ஆஃப் அந்த ஃபைனல் ஓவர்ஸ்ல. பட் ஐ திங்க் ஓகே. அஜிங்கியா ரஹானே பாருங்க. ருத்துராஜ் கயக்வாட் இந்த மேட்ச்சுக்கு வெளியில ஐ திங்க் எம்ஐ மேட்ச்ல ரன்ஸ் இருக்கு அவருக்கு. ஆனா நீங்க உன்னிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அரவுண்ட் 39 இன் 29 பால்ஸ் அந்த மாரி தான் இருந்தாரு. விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த இடத்துல அவுட் ஆயிட்டீங்கன்னா உங்களால யா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஆமா. பட் இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அத தவிர நீங்க நம்ம சிவம் தூபே எடுத்துட்டீங்கன்னா, அவருக்கு தான் இன்னைக்கு ஆக்சுவலி பயங்கர வரவேற்பு இன்னைக்கு மேட்ச் அவர் என்ட்ரி அடிக்கும்போது. பட் சிவம் தூபேவ தவிர, அந்த லாஸ்ட்ல சின்ன ஒரு ஸ்பார்க்ஸ் குடுக்குறாரு தோனி. பட் அந்த பக்கமும், இந்த பக்கமும் நீங்க பார்த்தீங்கன்னா, இட் சீம்ஸ் லைக் நெறைய ஹோல்ஸ் இருக்குன்னு தோணுது பேட்டிங்ல. தேவ் காட் த பேட்ஸ்மேன் ஹூ கேன் டெலிவர் பட் தே ஆர் நாட் இன் ஃபார்ம். டாரல் மிச்சல், ரவீந்திர ஜடேஜாலாம் வந்துட்டு ஆர் பீப்பிள் வி நோ ஹூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி லைக் ஸ்கோர் ரன்ஸ். இப்போ இந்த இந்த இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து தே ஆர் நாட் இன் ஃபார்ம். அப்படிதான் சொல்லுவார். தே ஆர் நாட் லைக் டெலிவரிங் குவைட் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். டேரல் மிச்சல் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் கூட அதான் போட்டிருந்தோம். நம்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு, நம்ம மிடில் கிளாஸ்க்கு வந்து நமக்கு நார்மல் மேக்ஸிமம் ஒரு சரவணா பவன் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஆனா சரி, ட்ரை தான் பண்ணுவோம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு அங்க ஏதோ ஒண்ணு சாங் சிங் சாங் அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு, அது வேற வருது வாயில வைக்க முடியாம நம்ம தவிக்கிறது. கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, "ஒண்ணு பண்றா அந்த தயிர ஆர்டர் பண்ணிட்டு தயிர தொட்டுட்டு சாப்பிட்ரு அப்படியே" ஆமா. அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சல வச்சு அந்த நிலைமையில தான் இருக்காங்க. போன தடவ எஸ்ஆர்எச்ச வந்து ஹாரி ப்ரூக்க வச்சு தவிச்சாங்க. இந்த 14,00,00,000 போட்டோம். இத எப்படியாச்சும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் கால்ட் அ சங்க் காஸ்ட். ஆ. நம்ம இதுல எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவாங்க. சங்க் காஸ்ட்னா நீங்க வந்து ஒண்ணு வாங்கிட்டீங்க. ஒரு பொருள வாங்கிட்டீங்க. காச குடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அந்த பொருள் நல்லா இல்லன்னா, இட்ஸ் ஓகே. நீங்க ஒரு மூவி வந்து ரென்ட் பண்றீங்க. காச குடுத்து. இல்ல நீங்க போய் மூவி தியேட்டருக்கு போறீங்க. மூவி தரக்கேவலமா இருக்கும். உங்களுக்கு தெரியறது படம். உங்க டைம நீங்க வேஸ்ட் பண்ணவும் தேவையில்ல. ஏன்னா அந்த காசு வரப்போறதில்ல. ஸோ நீங்க அடுத்தபடி நடவடிக்கை நீங்க பாருங்க அப்படின்னு. அதே மாரி டேரல் மிச்சல் காசு போட்டாச்சு. ஆனா
அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்கன்னு தோணுது. இன்னைக்கு நாள் முழுக்க வந்து நான் ஒர்க்லயே வந்து சங்க் காஸ்ட் ஃபாலசி பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட்ல அப்படின்றதுல. இங்கேயும் சங்க் காஸ்ட் ஃபாலசி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ டே ஆஃப் டாக்கிங் அபவுட் சங்க் காஸ்ட் ஃபாலசிஸ். ஆம். அதாவது வந்து எனக்கு வந்து ஐ மீன் இத இன்னொரு விதமும் நான் பார்க்குறேன். டாரல் மிச்சல் வந்து ஹி இஸ் நாட் ஈவன் பவுலிங். லைக் சிவம் துபேவும் சரி, டாரல் மிச்சலும் சரி 2 பேருமே வந்துட்டு வெறும் பேட்டிங் மட்டும் வந்து பவுலிங் இல்ல. இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. அந்த 2 1/2 பவுலிங் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தீபக் ஸோ எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொத்தமா சேர்த்தா ஒரு 3 பவுலர் அந்த மாரி தான். டிபெண்டிங் ஐ மீன் நம்ம சொல்றோம். பட் இன்னைக்கு தீபக் சார் வந்து 2 ஓவர் 11 ரன் தான் குடுத்தாரு. அண்ட் இன்ஃபாக்ட் துஷார் தேஷ்பாண்டே 3 ஓவர் 34 வென் இன் கம்பேரிசன் டு இஃப் யூ லுக் அட் இட் லைக் முஸ்தபிசூர், ஷார்துல் தாக்கூர் அவங்களலாம் கம்பேர் பண்ணா இட்ஸ் பெட்டர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். பட் எனக்கு இன்னும் புரியுது. ஐ மீன் நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட சொல்லிட்டு இருந்தாரு. சிவம் துபேவோட பேட்டிங் பார்த்துட்டு வேர்ல்ட் கப் டிக்கெட் வாங்கிருவார் போல இருக்கு அப்படின்னு செலக்ஷன்ல. பட் அகைன் அதுதான் சொல்ல வந்தேன். லைக் அவர் பவுலிங் பண்ணேன்னா ஐ டோன்ட் திங்க் ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நெறைய காம்படிஷன் இருக்கு. நம்ப 4, 5க்குலாம் பேட்டிங்க்கு. ஸோ அந்த மாரி தான். இவருக்கும் அதே மாரி தான். இட்ஸ் லைக் அகைன் இப்ப வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா வந்து அந்த ரோஹித் சர்மா சொல்ல ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாருமே தைரியம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இம்பாக்ட் சப் வந்து இஸ் நாட் குட் ஃபார் த கேம் ஐபிஎல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈவன் டு த பாயிண்ட் பிசிசிஐ வந்து இட்ஸ் நாட் செட் இன் ஸ்டோனு. நம்ம அடுத்த சீசன்ல பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ரோஹித் சர்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்னால ஐ திங்க் இம்பாக்ட் சப்ஸ் வந்து அடுத்த அடுத்த சீசன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இட் வில் ட்ராப் அவுட். பட் ஸ்டில் சிவம் துபேலாம் வந்து இட்ஸ் அ லாஸ். அவர்லாம் வந்து இம்பாக்ட் சப் இல்லன்னா கண்டிப்பா பவுலிங் போட்டிருப்பாரு. குட் ஹவ் ஆமா. பீன் ஒன் ஃபார் இந்தியா. மேபி தி டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் இப்போ நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பயப்படணும்னு தேவையில்ல தம்பி. 2 மேட்ச்சு தென் பஞ்சாபோட இருக்கு. நம்ப இது சொல்லியிருந்தோம்ல நம்ப. மாதவனும், அ வடிவேலும் அந்த ஒரு படத்துல, எப்போலாம் அவங்களுக்கு காசு தேவைப்படுறதோ ஒரு ஆட்டோக்காரர் இருப்பாரு. அந்த ஆட்டோக்காரரோட மீட்டரு, ஆட்டோல ஒரு பாட்டியா வித்து இது பண்ணிப்பாங்க. அந்த மாரி தான் பஞ்சாபும், ஆர்சிபியும் தான் அந்த ஆட்டோக்காரர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. எந்தெந்த டீமுக்கு பாயிண்ட் ரொம்ப தேவைப்படுறதோ டக்குனு அவங்கள்ட்ட ஒரு விசிட் பண்ணி, இல்ல அவங்கள வீட்டுக்கு கூப்ட்டு, வச்சு செஞ்சு அந்த 2 பாயிண்ட். ஸோ அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பஞ்சாபோட 4 பாயிண்ட் இருக்கு. அது தவிர ஒரு 2 மேட்ச் அங்க இங்க ஜெயிச்சா அப்படியே இந்த ஹெல்தி ரன் ரேட்டோட குவாலிஃபை பண்ணலாங்கிறீங்களா? அப்படியே ஹெல்தி ரன் சிஎஸ்கே. குவாலிஃபை ஜஸ்ட் வந்து அப்படியே உள்ள நுழைஞ்சிரலாம் அப்படின்றது என்னோட இது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் சிஎஸ்கே யுவர் பிரெடிக்ஷன். ஷுட் ஜஸ்ட் ஓகே. அபவுட் கெட் த்ரூ. பட் அ குயிக் வேர்ட் ஆன் லக்னோங்க. அவங்க நான் வந்து ஓவரா ரேட் பண்ணல. அவங்கள ஒரு கரகாட்டக்காரன் டீம்ன்னு தான் வச்சிருக்கேன். கேஎல் ராகுல், ராமராஜன் இன்னைக்கு அந்த மாரி தான் விளையாடினாரு அவரு. கரெக்ட்டா நம்ம கேஎல் ராகுல் மோட்ல தான் விளையாடினாரு. யார் என்ன வேணா நீங்கலாம் அடிங்க. நான் சும்மா அப்படி வந்து இப்ப ஒன் டே பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு போறேன் மாரி தான் விளையாடினாரு அவரு. ஆ ஆனா ஒரு ரொம்ப சேடான ஒரு விஷயங்க. இதெல்லாம் ஜெயிச்சாங்க. ஸ்டாய்னிஸ் செம்ம மேட்ச்சு. எல்லாம் அமேசிங் பாலிங் எவ்ரிதிங். சேடான விஷயம் என்னன்னா, இந்த தேவ்தத் படிக்கல். பாவம் அவர ஆர்ஆரும் இந்த எல்எஸ்ஜியும் நல்லா இருக்கிற புள்ளைய வந்து சும்மா தீண்டி விட்டு அவர காச போட்டு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அவர கடைசியில ஒரு நம்ம கிரெக் சாப்பல் வந்து இர்ஃபான் பட்டான எப்படி பண்ணாரோ, இந்த 2 பிரான்சைஸியும் சேர்ந்து ஐ திங்க் ஒரு தேவ்தத் படிக்கல் அந்த மாரி தான் பண்றாங்கன்னு தோணுச்சு. ஐ ரியலி ஹோப் ஹி கெட்ஸ் அவுட் தீஸ் சொல்லிட்டீங்க டீம்ஸ். என்ன நீங்க சொல்லுங்க? சொல்லிட்டீங்கல்ல அடுத்த மாசம் செஞ்சுரி தேவதத் படிக்கல். ஓகே. ஆமா. லாஸ்ட் ராம் டைம் இப்படிதான் ராம் சொல்லியிருந்தோம். சொல்லிட்டாரு அடுத்த மேட்ச் அப்படின்னுவாரு தேவதத் படிக்கல். ஐ ஹோப் இட் கம்ஸ் ட்ரூ பிகாஸ் இஸ் எ ஜெனுவின் டேலண்ட். ஸோ பண்ணா அவருக்கும் நல்லது. அடுத்த வருஷம் ஆக்ஷன் அதற்கும் நல்லது. ஓகே. ஆம் எனிதிங் எல்ஸ் ஆன் த சிஎஸ்கே, எல்எஸ்ஜி இல்ல நம்ம மூவ் ஆன் பண்ணலாங்களா? இல்ல நான் சொன்ன ஆக்சுவலி நீங்க சொன்னது நான் ஜஸ்ட் வந்து குயிக்கா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 4 பாயிண்ட் பஞ்சாப், ஒரு ஆர்சிபி ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒரு 6 பாயிண்ட் சிஎஸ்கேக்கு. இத தாண்டி வந்து ஆர்ஆர், ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச் மிச்சம் இருக்க மேட்ச். இதுலலாம் வந்து எங்கேயாவது சேர்த்து தடவணும். எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து ஏதாவது அது சேப்பாக்ல அந்த மேட்ச். ஆமா. அதுவும் வந்து 2வது மேட்ச் தான். நைட் மேட்ச். ஸோ டியூ கண்டிப்பா இருக்கும். அ ம். பட் ஆல்மோஸ்ட் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கங்கிறீங்க நீங்க. சிஎஸ்கேயா இருந்துச்சு. அ ஆமா. அ என்னடா இங்கேருந்து அங்க 2 புரட்டலாம், இங்க 3 புரட்டலான்னு இப்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. அது வேற வழி பட் இல்ல. லெட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே குவாலிஃபை ஆகணும் அவ்வளோதான். எப்படி குவாலிஃபை ஆகுறோம் அப்படின்றதுல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா
அந்த குவாலிஃபை வந்தாகணும். ஆமா, ஆயிட்டேன்னா then it becomes the whole different ball gameல. Everything is ஆமா. there and then we look at ஐ restarting. ஐ டோன்ட் திங்க் பீப்பிள் ஈவன் கேர் அபவுட் குவாலிஃபையிங். இப்போ வந்து தலையோட மேட்ச், கடைசி மேட்ச் வந்து சென்னையில இருக்குமா இல்லையா? ஐ திங்க் நம்ம எல்லாரும் எல்லாரும் ஐ மீன் தட் சீம்ஸ் டூ பி த பிக்கர் அஜெண்டா ஹியர். ஓகே. இப்போ ஆக்சுவலி இந்த எபிசோட்ல வந்து நம்ம சிஎஸ்கே எல்எஸ்ஜி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம். பட் குயிக்கா நம்ம வந்து மிச்ச டீம்ஸோட மேட்சஸ் மோஸ்ட் ரீசென்ட் மேட்சஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது நம்ம எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் அண்ட் தென் ஐ திங்க் த மேட்ச் ஆஃப் த வீக்கெண்ட் வாஸ் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ம். ஆன் ஃபீல்ட் ட்ராமாக்கும் சேர்த்து எல்லாமே. தென் குயிக்கா ஜிடி அண்ட் பஞ்சாபை டச் பண்ணிட்டு அப்படியே யூட்டர்ன் எடுத்து நம்ம எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசியோட நம்ம முடிச்சு போனோம். அப்கோர்ஸ் இந்த ஷர்ட்டை யூடியூப்ல யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் என்ன ஷர்ட் போட்டு வந்திருக்கேன்னா அதை வச்சு ஐடியா வந்திருக்கும். கண்டிப்பாக பேச போறான்டா அதை பற்றி அவன் அப்படி. ஸோ இதெல்லாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விண்ணப்பம். உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சின்ன சேனல் தான் நாங்கள். பட் சின்சியராக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டி கண்டென்ட் கொண்டு வரதுக்கு. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்ததுன்னா யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சா காமெண்ட் கொடுங்க, பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கலன்னு காமெண்ட் கொடுங்க. அதை நாங்கள் செயலில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். பாட்காஸ்ட் சேனலில் நீங்கள் எங்களை கேட்குறீங்க லைக் கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆடிபிள், இங்கே எல்லாத்துலேயும் இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்களை ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிக நன்றி நீங்கள் பண்ணீங்கன்னா. ஓகே, நவ் பேக் டு பிஸ்னஸ். எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர். ஆர்ஆர் டாப்பில் இருக்காங்க. ஸோ ஃபார் அ சேஞ்ச் அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கிளியராக இருந்துச்சு. ஐ மீன் மேட்ச் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் போச்சு இது. என்ன சொல்லணும்னா அந்த ப்ரீவியஸ் மேட்ச் வந்து 125 ஆல் அவுட் பண்ணாங்க. இங்கே வந்து பவர் பிளேல பாதி உடச்சிட்டாங்க அவங்கள 50க்கு 4. பிரெண்ட் போல்ட் முதல் ஓவர்லேயே ரோஹித் சர்மாவை அவுட் பண்ணாரு. அண்ட் வாட் அ கேட்ச் அண்டர் ப்ரெஷருங்க அந்த ரோஹித் சர்மாவோட கேட்ச் ஒன்று. சஞ்சு சாம்சன் அது என்ன நம்ம நவ்ஜோத் சித்து சொல்லுவார், அப்படியே இட் கோஸ் அப் இன் தி ஏர் அண்ட் அப்படியே அந்த ஏர் ஹாஸ்டஸ் அப்படியே தொட்டுட்டு அப்படியே லைட்டாக பால் கீழே வந்துச்சுன்னு அந்த மாதிரி சொல்லுவார். பட் ஆல்மோஸ்ட் அவ்வளோ ஹைட் அது. இட்ஸ் நாட் ஈஸி அண்டர் த ப்ரெஷர். ஐ திங்க் தட் வாஸ் அதுவும் அந்த இஷான் கிஷனோட விக்கெட்டுமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. தென் 4 விக்கெட்ஸ் டவுன், ஹார்திக் பாண்டியாக்கு அகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹி குட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். லாஸ்ட் இயர் 2 டவுனில் தான் வந்து விளையாடினாரு ஜிடிக்கு 2 இயர்ஸா. ஸோ அவர் இந்த கேம் வந்து இந்த கியரில் விளையாட முடியாதுன்னு இல்லை, இது ரோலா இல்லாட்டி. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா லைக் என்னடா எப்போ உனக்கு அடிக்கணுமோ, எப்போ ரன்ஸ் கம்மியா இருக்கோ அப்போ வந்து நீ வந்துடுற மேல. இப்போ உனக்கு உண்மையா உன் டீமுக்கு தேவை நீ. ஆனா அந்த சமயத்துல நீ பின்னாடி இருக்கு நீ. அண்ட் அஃப்கோர்ஸ் நேஹல் வதேரா அண்ட் திலக் வர்மா சூப்பரா விளையாடினாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இட் வாஸ் அதர் வே அரவுண்ட். ஹார்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் கேம் திருப்பி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பட் ஹவு டு யூ சி ஹார்திக் பாண்டியா ப்ரமோட்டிங் நேஹல் வதேரா? ஐ டோன்ட் ஐயா நீங்க சொன்ன அதே தான். எனக்கு புரியவே இல்ல அது. லைக் அதாவது வந்து ஹர் whether he's been impacted or by all the ஆஃப் ஃபீல்ட் ஷெனானிகன்ஸ். ஹர்திக் பாண்டியா வந்து இதுல வந்து ஜிடில நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜிடில விளையாடின மாரி வந்து அந்த நம்பர் 4 பொசிஷன்ல வந்துட்டு விளையாடுவாரு. ஏன்னா, நம்ம சொன்ன மாரி வந்து ரோஹித் சர்மா, நிஷான் கிஷன் ஓப்பன், ஸ்கை வந்தாரு. ஸ்கை திலக் வர்மா இருக்காரு. பட் ஹி குட் ஹவ் எய்தர் ஸ்டாப்ட் வித் திலக் வர்மா அண்ட் அட்லீஸ்ட் டன் 5 ஓவர். அவர் வந்து 4 வந்துட்டு அதாவது டெலிவரிங் கேப்டன்ஸ் தான். பேட்டிங்லயும் இல்ல, பவுலிங்ல வந்து அது எதுக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து அவர் ஓப்பன் பண்றாருன்னு தெரியல. எனக்கு புரியல எனக்கு பவுலிங்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றாரு வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் ஐ மீன் இஸ் ட்ரைட் எவ்ரிதிங் டு பி ஃபேர். டெத் பவுலிங்கும் போட ட்ரை பண்ணாரு. அங்கேயும் வந்து தோனி 20 ரன். ஸோ இஸ் டூயிங். பட் பேட்டிங்ல வந்து அது இஃப் நேஹல் வதேரா அண்ட் திலக் வர்மா வந்து அவங்களால அடிக்க முடியும். ஷுர்லி ஹர்திக் பாண்டியா being like talked about as an Indian captain, there are more chances of Hardik Pandya going to the World Cup than Nehal Vadera and Tilak Verma. அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது you would expect Hardik Pandya to come up the order. அவங்க வந்து மேல வந்து ஒரு பேட் பண்ணோன்னு. ஸோ அவருக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லையான்னு தெரியல எனக்கு. இது வந்து அதாவது வந்து இட் கான்ட் பி லைக் மார்க் போச்சர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம்ல இருந்து வாங்கிட்டு and then to play him there down there, it doesn't make sense at all. ம். ஓவரால் இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த
2016, 2017 அந்த ஹார்திக் பாண்டியாவை அன்லீஷ் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்கன்னு தோணுச்சு எனக்கு. லைக் ஹேவ் 2 ஃபினிஷர்ஸ் ஹார்திக் பாண்டியா பிளேயிங் ஹார்திக் பாண்டியா அண்ட் டிம் டேவிட் வந்து கைரன் போலார்டோட ரோல் ப்ளே பண்ற மாரி அப்படின்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா, அந் இப் ஒரு பிரஷர சோக் பண்ணி விளையாடுற டயம் அது. அஃப்கோர்ஸ் நேஹால் வதேரா பெர்ஃபார்ம். ஸோ அவங்க என்ன பிளான் வச்சாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பிளான் வச்சாங்கன்னா, அந்த சமயத்துல வந்து ஒரு ஓகே விக்கெட் விழுந்துச்சுன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து சமாளிப்பாரு. ஆனா, நேஹல் வதேரா ஃப்ரீயா விளையாடலாம். நோயிங் தட் ஹார்திக் பாண்டியா அண்ட் டிம் டேவிட் ஆர் ஆன் த பெஞ்ச். ஸோ ஒரு ஃப்ரீடம் ஒண்ணு இருக்கும் இன்னும் நேஹல் வதேராக்கு. இல்லாட்டி ஹார்திக் பாண்டியா வந்து முன்னாடி வந்திருந்தாருன்னா, அகைன் இட்ஸ் ஜஸ்ட் நம்ப நெறைய சூழ்நிலைலாம் நம்ம சொல்லிக்கலாம். பட் ஓவரால் இட் ஃபெல்ட் தட் ஒரு லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அந்த இடத்துல அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுச்சுன்னு ஆமா. தோணுச்சு எனக்கும். So, ஆம், இன்னைக்கு ஓகே. வந்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேம்ல வந்துட்டு லைக் இவர கேட்டப்ப ருத்ராஜ் கேட்டப்போ துபே வந்து ஏன் அவ்வளோ பின்னாடி வந்தார்னா, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு கிளியரா வந்து அதாவது வந்து பவர் பிளேல விக்கெட் போச்சு அப்படின்னா வந்து ஆ ஜடேஜா முன்னாடி வர மாரி ஆர் வந்து இல்ல போகல பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் போச்சுன்னா துபே வில் கம் அப் தி ஆர்டர். ஸோ எய்தர் வே வந்து இட்ஸ் லைக் துபே இஸ் பிளேயிங் அட் நம்பர் 3, 4 ஆர் நம்பர் 6 அப்படின்ற அந்த 5ல தே ஹேவ் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரீ டிசைடட் அண்ட் சைட் லைக் இந்த சிச்சுவேஷன் இந்த மாரி சிச்சுவேஷன் தான் இப்படி நம்ம பேட்ஸ்மேன் போணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, ஹார்திக் பாண்டியா வந்து லைக் நீங்க சொன்ன அந்த இது வந்து வெதர் தே வாண்ட் டூ கோ பேக் டூ அந்த 2016ல இருந்த மாரி வந்து 2 ஃபினிஷர் அப்படி அந்த அந்த ஹார்திக் பாண்டியா அன்லீஷ் பண்ணோம் அப்படின்னா, ஐ திங்க் தே ஷுட் பி லைக் கிளியரா ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ் ஹார்திக் பாண்டியா வி நீட் டூ பிரிங் இன் அட் நம்பர் 4. இல்ல அவங்க நெறைய ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா, தென் புட் ஹிம் பேக் அட் நம்பர் 6 அண்ட் லெட் அதர்ஸ் டூ. ஸோ தட் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி வந்து இருந்ததுன்னா வந்து ஈவன் தோ சிஎஸ்கே லாஸ்ட் டுடே பட் ஃப்ரம் இந்த தோனி சொல்ற இது மாதிரி தான் இந்த ப்ராசஸ் கிளாரிட்டி வந்து இருக்கு. ரிசல்ட்ஸ் ஆர் லைக் சார்ட் ஆஃப் செகண்டரி இன் டர்ம்ஸ் ஆஃப் தே வில் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். யூஆர் கிளியர் டு லைக் தீஸ் ஆர் த ரோல்ஸ் டீம்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி வந்து நீ பேட்டிங் பண்ணு, இந்த சிச்சுவேஷன் இப்படி பண்ணு. அந்த மாதிரி இல்லாம வந்து இட்ஸ் லைக் ஹார்திக் பாண்டியா as a captain needs to have that clarity and say இல்ல வாட் எவர் திஸ் திங் இஸ் நான் இங்க தான் பேட் பண்ணுவேன். ஐ எம் நாட் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரியும் இருந்ததுன்னா ஓகே மேபி ஐ டோன்ட் நோ. பட் யா இட் ஜஸ்ட் சீம்ஸ் டு ஹார்ம் போத் மும்பை ஸோ அவர் அண்ட் இங்கேயும் இல்ல, இந்தியா ஆல்சோ. ஆமா. இங்கேயும் இல்ல, கேப்டன்சிலயும் இல்ல, பேட்டிங்லயும் இல்ல, பாலிங்லயும் இல்ல. இன்ஃபாக்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவரு இந்தியாவ விடுங்க, அவர் எம்ஐ டீம்லயே இருக்கணுமான்னு எங்களுக்கு நெறைய டவுட்டா இருக்குங்கிற பேச்செல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. லெட் மீ ஆஸ்க் 2 கொஸ்டின்ஸ் இங்க பிஃபோர் பிகாஸ் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆவது ஆர்ஆர் மேல ஸ்பெண்ட் பண்ணணும். எம்ஐ நாக்ட் அவுட்டா? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஏன்னா வந்து ஃபார் தெம் டு தியரிட்டிக்கல் விட்டுருங்க. இங்க பாருங்க தியரிட்டிக்கல் எல்லாருமே குவாலிஃபை ஆகலாம். அடுத்த 6க்கு 6 மேட்ச் ஜெயிச்சா எல்லாருமே குவாலிஃபை ஆகலாம். ஆவாங்களா? டு இல்ல யூ சீ ஆமாட்டாங்க. டு யூ சீ இட் நோ ஹேப்பனிங்? ஐ டோன்ட் see it happening. They they ஓகே, still have to play like KKR and all. Yeah, and KKR and LSG. I doubt. ஓகே. சாரி உங்கள அர்ணப் மாரி அப்படியே என்ன ஸ்பாட்ல போட்டு. ஓகே இன்னொரு கொஸ்டின். ஐ திங்க் உங்களோட 11 லாஸ்ட் எபிசோட்ல நீங்க உங்க 11 போட்டீங்க. இந்தியாவோட டீம் இந்தியா 11 போட்டீங்க. அந்த 11ல வந்து ஹார்திக் பாண்டியா இல்ல. பட் வி டூ திங்க் தட் ப்ராபப்லி ரோஹித் சர்மாவோட 11ல ஹார்திக் பாண்டியா இருப்பாருன்னு. இவென்ச்சுவலி அவர் சூஸ் பண்ணும்போது. இஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இதே மாரி கன்டின்யூ ஆச்சுன்னா, அவர 11ல எடுக்கலாமா? ஏன்னா பேட்டிங்ல ஒண்ணுமே இல்ல இப்போதைக்கு. ஏன்னா யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ ஃபினிஷர் அண்ட் கிவ் 2 ஓவர்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ இந்த நிலைமையில போச்சுன்னா, அவர் இந்தியன் டீம் ஸ்குவாட்லயே இருப்பாரா? இல்லையா? I think ஸ்குவாட்ல இருப்பாரு. whether he play I mean so ஒண்ணு என்னன்னா வந்து ரோஹித் சர்மா has a much more closer view than all of us in terms of not just வந்து நம்ம வந்து மேட்ச்ல வந்து பார்க்குறோம். ரோஹித் சர்மா looks at him like on a daily basis on the nets and everything else. And so I think he will அவருக்கு வந்து ஒரு இன்னொரு பெட்டர் விசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இவர் வந்து ஃபார்ம்ல விளையாடுறாரு, விளையாடல அப்படின்றதே இருக்கும். இந்த ஸ்ட்ரகிள் நம்ம வந்து சொன்ன மாரி தான். இம்பாக்ட் சப் பத்தி பேசினோம். ஜெனரலி ஆல்ரவுண்டர் வந்து யாருமே இல்ல நமக்கு. அதுதான். அன்லெஸ் சுபம் துபே அதாவது ஹார்திக் பாண்டியா பேட்ஸ்மேனா பார்த்தீங்கன்னா, தென் ஐ வுட் ராதர் ஹேவ் சிவம் துபே
over Hardik Pandya. If he is not giving you அந்த 2 ஓவர் வந்து நல்லா குடுத்தேன்னா, ஐ திங்க் அவர் போடுற அந்த 2 ஓவர் 20 ரன்னுக்கு வந்து சிவம் துபே கூட 2 ஓவர் 20 ரன் போட்டுருவார்ன்னு நெனைக்கிறேன். So I would ஆமா. rather would have picked Shivam Dube over Hardik Pandya, given purely on form basis. Like going back and line இல்லாம purely இப்போ இருக்க as on form basis, Shivam Dube I would pick over Hardik Pandya at the minute. And கண்டிப்பா. ஈவன் especially ஐ if they carry on. ஐ ஆல்சோ திங்க் த சேம். ஏன்னா சிவம் துபேயா இருக்கட்டும் அண்ட் ஃபியூச்சர்ல ஐ திங்க் வி ஹேவ் டு நிதிஷ் ரெட்டி. ஐ திங்க் வி ஹேவ் அந்த டேலண்ட்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. ஓகே. ஆர்ஆர் ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு எல்லாருக்கும். ஏன்டா இவங்க இன்னும் 4th கியர்லயே விளையாடுறாங்க. 3rd கியர்ல விளையாடி இருந்தாங்க. போன 3 மேட்ச்ல 2 செஞ்சுரி பட்லர், இன்க்ளூடிங் ஐ திங்க் த இன்னிங்ஸ் ஆஃப் த டூர்னமெண்ட்னு சொல்லலாம். கேகேஆரோட செஞ்சுரி அடிச்சு 3லேருந்து 4th கியருக்கு வந்தாங்க. இப்போ யசஸ்வி ஜெயஸ்வாலோட செஞ்சுரிக்கு அப்புறம் ப்ராப்பரா 5th கியருக்கு வந்துட்டாங்களா? ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ்னு சொல்லலாமா இப்போ? I think இந்த strong ஐபிஎல் favorites, but I 2024க்கு. still don't think அவங்க வந்து 5th கியர்லாம் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான். They are just I mean அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் they just 4th கியர்ல 3rd கியர்ல comfortably ஓ! playing. அவங்க 5th கியர் வர அளவுக்கு மத்த எந்த டீமுமே சேலஞ்ச் Yeah. பண்றது இல்லங்க. ஆமா. They are like very comfortably like coasting. என்ன பொறுத்தவரைக்கும் லைக் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வந்து they have the best batting and bowling. அதாவது balanced team. Really well Yeah. balanced. அவங்க தான். ஆமா. 5 பவுலர் தான். அண்ட் 5 பவுலர் எல்லாரும் 4 ஓவர் ஃபினிஷ். மத்தவங்க மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவுலர் ஒருத்தர் 2 6 பவுலர் 7 பவுலர்லாம் இல்லாம ஸ்டாண்டர்ட் 5 பவுலர்ஸ் 4 பீஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க மேட்ச். தே கீப் இட் வெரி சிம்பிள்னு தோணும் அப்பப்போ எனக்கு. ரைட்? லைக் நோ சேஞ்சஸ் இன் த டாப் 3, 4 அதில் எப்போதும் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஐ திங்க் பிக் ப்ளஸ்ஸுங்க அவருக்கு. சந்தீப் சர்மா கடைசி ஓவரில் 3 ரன்னுங்க. ஐ திங்க் ஜஸ்ட் சோக் பண்ணிட்டார் அவர். அட் ஹிஸ் பேஸ் 125, 130 தான் போடுவார். பட் யூ ரியலி ஹாவ் டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் ஐபிஎல்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா சந்தீப் சர்மா, புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஐ வுட் சே தீபக் சஹர். இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம இந்த ஃபினிஷர்ஸ் அப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மலிங்கா இதை பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் ஐ திங்க் தீஸ் கைஸ் ஆர் த ரியல் ஜெம்ஸ். அந்த கடைசி ஓவர்ஸில் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் போகும்போது அந்த 20-30 ரன் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது இவங்களால தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீக்கெண்ட்னு சொல்லலாமா இதை? கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. வரலாம், நோ பாலுக்கு வரலாம் நம்ம. ஆனால் கேகேஆருங்க எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் சன்ரைசர்ஸ் விளாடுறாங்க ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். பட் ஐ திங்க் ஆல்ரவுண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் அக்ரெஷன் பேட்டிங்கில் அண்ட் பாலிங்கில் இனஃப் ஆப்ஷன்ஸ். பேஸாக இருக்கட்டும், அது ஸ்பின்னாக இருக்கட்டும். 25 கோடி போட்ட மிச்சல் ஸ்டார்க்கு ஒருத்தர் தான் போட்டு அடி வாங்குறாரு. அகைன் சங்க் காஸ்டா அதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு டேரல் மிச்சலாக இருக்கார் அவர். ஆனால் ஓவரால் ரவுண்டடாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஹஸ் பீன் த டீம் டு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆர்சிபி கம்ப்ளீட்லி அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எவ்வளோ அடித்தாலும் முடியலடா சாமி அப்படின்னு. அது உங்களுக்கு லக்கோ யூஸ் சைடில் இல்லை அண்ட் சொல்ல வேணாம். ஐ திங்க் அதாவது ரியல் மேன் மேக்ஸ் இஸ் ஓன் லக்கும்பாங்க. அந்த மாதிரி இவங்க லக்கு அப்புறம் தான். பட் பாதிக்கு மேலே இவங்களே அவங்க இதில் அடிச்சுப்பாங்கன்னு தோணும் எனக்கு. ஸோ ஹவு டு யூ சி? லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்சிபிங்க. ஐ திங்க் எல்லாரும் அதான் யோசிச்சிருக்காங்க. ஆர்சிபி சீசன் ஓவர். ஆர்சிபி சீசன் ஓவர். நான் ஒரு நேற்று ஒரு மீம் பார்த்தேன். அந்த ஈசலா கப் நம்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ வந்து கோலி வந்து ஒரு வருஷமா அடிச்சுட்டே வராரு. 2008, 2009 இஸ் லைக் டிராயிங் லைன் அக்ராஸ் 2024க்கு வந்து லைன் போட்டார் நேத்திக்கு. ஓகே. அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் கமிங் பேக், நீங்க வந்து அந்த இதுக்கு சொன்னதுக்கு வந்து கேகேஆர் அதாவது வந்து தி மார்ஜின்ஸ் ஆர் சோ தின். இப்போ சொல்றீங்க வந்து லைக் கேகேஆரோட இது இந்த 2 ரன்னு வந்து ஆர்சிபி அடிச்சிருந்தாங்கன்னா would you be saying the same thing about KKR? If RCB had scored an extra 2 runs and won the match, suddenly இல்ல, KKR's bowling looked very weak. இல்ல ஐ திங்க் நான் வந்து ஐ ஸ்டாண்ட் பை இட். ஏன்னா இட்ஸ் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்.
அவங்க விளையாடுற பிராண்ட் ஆஃப் விக்கெட் விழுந்தா கூட தே ஜஸ்ட் கீப் கோயிங் அட் பேட்டிங்ல இட். சொல்லல. நான் பவுலிங் அண்ட் சொல்றேன். நான் ஸ்பெசிஃபிக்கா ஐ அம் லுக்கிங் பவுலிங்ல அட் ஐ பவுலிங். திங்க் அவங்க அந்த ஈடன் கார்டன்ஸ் பிட்சா இருக்கட்டும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்க வந்து எஸ்பெஷலி கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தே ஹவ் ரீடிஸ்கவர்ட் தேர் ஸ்ட்ரென்த் விச் இஸ் ஸ்ட்ராங்கிள். அந்த ஆப்போசிஷன் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு ஸ்ட்ராங்கிள் பண்றது. கழுத்த நெருக்குவாங்க. அந்த சுனில் நாராயண், சுயஷ் சர்மா இருந்தாரு போன வருஷம். வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்பின்னர்ஸை வச்சு கழுத்த நெருக்குவாங்க. அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அதுல ஐ திங்க் இந்த தடவ அவங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆயிருக்குன்னா, ரஸ்ஸலோட பாலிங் ஃபார்ம். ம். அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்ளோ செமையா இருக்கும்னு. அவர் வேற ஸ்டேட்மெண்ட் வேற குடுத்திருந்தாரு. என்ன பாலிங்ல சரியா யூஸே பண்றதில்ல இவங்க. அ என்ன ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா தான் வச்சிருக்காங்க. நல்லா பாலிங்கும் போட முடியும். அத ப்ரூவ் வேற பண்ணாரு இந்த தரம். இஸ் அ வெரி, வெரி வைஸ் பாலர். ஐ திங்க் மிச்சல் ஸ்டார்க்ஸ் இவ்ளோ கேவலமா போடுவாருன்னு எதிர்பார்க்கல யாருமே. ஏன்னா நெனச்சு பாருங்க. அவர் மட்டும் ஒரு நார்மல் மிச்சல் ஸ்டார்க்கா அவர் போட்டாருன்னா கூட, ஓடிஐ மிச்சல் ஸ்டார்க்கா போட்டாருன்னா கூட, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம் தான் சொல்லுவேன். அ பட் கரெக்ட். நீங்க சொன்னது தான் மார்ஜின் ரொம்ப கம்மி. இந்த மேட்ச்ல வந்து இன்ஃபாக்ட் ஒரு இது பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஒரு ஃபைன் லெக்ல நெனைக்கிறேன். அந்த 6 ஒண்ணு போச்சு. அந்த 6 ஐ மீன் அத 4 குடுத்தாங்க. பட் அந்த நெறைய அப்புறம் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால ரிலீஸ் ஆச்சு. "என்னடா இதுதான் 6 ஆச்சேடா! டேய் எங்களுக்கு குடுங்கடா" அப்படின்னு மாரி. பட் இது ஓகே. இதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க. இல்ல எனக்கு எப்படி ஞாபகம் வருது, ஐ மீன் ஆர்சிபி சாரி கேகேஆர் பார்க்கும்போது வந்து இல்ல ஃபுட்பால்ல வந்துட்டு சில டீம் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க டிஃபென்ஸ் வந்து வீக்கா இருக்கும். தே டோன்ட் கேர் லைக் வெதர் அவங்க எவ்வளோ கோல் விட்டாலும் வந்து இல்ல அட்டாக் பண்ணி வில் ஆமா. ஸ்கோர் மோர் கோல்ஸ். அந்த தான் வந்து எங்களோட விக்டரி தி வே வி வில் வின் மேட்சஸ் இஸ் நீங்க எவ்வளோ கோல் வேணா அடிச்சுக்கங்க. உன்னோட நான் ஒரு கோல் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிறேன். அப்படிதான் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற மாரி வந்து கேகேஆர் வந்து லைக் ஆமா. அந்த பேட்டிங் ஸ்ட்ரெங்த் வந்து பவுலிங் வந்து ஜஸ்ட் அபவுட் மேனேஜ் இட். அதான் மிச்சல் ஸ்டார்க் தான் ஒரு பெரிய லைக் வீக் லிங்க் அப்படின்ற மாரி இருக்கு. விச் இஸ் யா யாஹ்! மத்தபடி இல்ல அதெல்லாம் சீரியஸ்லி ஐ மீன் மேட்ச் ஆக்சுவலி கரண் சர்மா வந்து கடைசி ஓவர்ல வந்து இப்படிலாம் அடிப்பாருன்லாம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஐ திங்க் ஓகே லெட்ஸ் கம் டூ விராட் கோலி. 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. 1 ஃபர்ஸ்ட் கேட்டுர்றேன். விராட் கோலி அது அவுட்டா? நாட் அவுட்டா? அவுட். அவுட். அவுட் ஐ அவ்வளோதான். திங்க் யாஹ்! தேர் இஸ் நோ டிபேட் ஆன் தட். ஸோ கிளியரா காமிச்சுட்டாங்க. நான் இன்னொரு பெரிய கேள்வி சொல்றேன். விராட் கோலி அவுட்டு. ஹவ் டு யூ சீ ஹிஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட் அந்த ஃபீல்ட்ல வந்து அந்த அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் நடந்த 2 நிமிஷம் கூத்த எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஐ திங்க் இட்ஸ் he just needs to walk away. Except நான் வந்து இப்ப நான் as an umpire, as somebody who does umpiring and looking at a அதாவது வந்து இன்டர்நேஷனல் லெவல் வேற, நான் பண்ற லீக் லெவல்ல வேற. பட் லீக் லெவல்ல அதேதான். நான் வந்து அவுட் குடுத்துட்டேன்னா வந்து ஈவன் இஃப் ஐ மேக் a mistake for example as an umpire, the batsman just has to walk. டிசென்ட் இல்ல. அது வந்து ஃபண்டமென்டலி ஐ டோன்ட் லைக் தட் விராட் கோலி அதுவும் அந்த லெவல்லலாம் வந்துட்டுல உங்களுக்கு கிளியரா வந்து இதெல்லாம் வந்து அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு அ தட்ஸ் நாட் வென் இட் ஹேப்பன்ஸ். யூ ஹேவ் பீன் டோல்ட் கிளியர்லி உங்க ஹைட் மெஷர் பண்ணிட்டாங்க. இது உங்க ஹைட் பாலோட ட்ராஜெக்டரி நாங்க யூஸ் பண்ண போறோம். உங்க ஹிப்போட ஹைட்டுக்கு கீழ வந்து ட்ராஜெக்டரில வரலன்னா, அது நோ பால் அப்படின்றதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ யூ நோ ஆல் ஆஃப் தோஸ் ரூல்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அந்த இது கூட பார்த்தேன் வேற. ஐ திங்க் ஹர்பஜன் சிங் யாரோ சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்ட் பாலர் தட் வாஸ் ஆல் இரலவன்ட். அந்த பாலுக்கு வந்து யூ ஆர் கோயிங் பை டெக்னாலஜி. இட் ஷோஸ் ட்ராஜெக்டரி வைஸ் தி பால் வுட் ஹேவ் கான் பிலோ யுவர் வேஸ்ட் லெவல். நீங்க இது அவுட் அவ்வளவுதான். நோ பால் கிடையாது அது அப்படின்றது. ஒன்ஸ் தட்ஸ் பீன் கிவன் யூ ஜஸ்ட் ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் வாக். அதுக்கப்புறமா கண்டிப்பா. பண்றதெல்லாம் வந்து இட்ஸ் யூ நோ இட் இஸ் ஜஸ்ட் ஐ லைக் திங்க் யா ஆகாஷ் சோப்ரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. ஒரு ட்வீட்ல. இப்போ நெனச்சு பாருங்க, பேட்ஸ்மேன் வந்து இப்போ விராட் கோலி வந்து 1 ஃபீட் வெளியில வந்து விளையாடினாரு. ஆ இதே நெனச்சு பாருங்க, இப்போ ஒரு 4 ஃபீட், 5 ஃபீட் தள்ளி வந்து விளையாடினா, இப்ப என்ன பாலர் உட்கார்ந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆ ஏன்னா அவங்க போடுற யார்க்கர் எல்லாமே பின்ன நோ பாலா தான் வரும். பின்ன எல்லாம். ஸோ ஆமா. இட் டசன்ட் மேக் சென்ஸ். பேட்ஸ்மேன் வெளில வந்துட்டாங்கனாலே, தென் தே ஆர் எக்ஸ்போசிங் தெம்செல்வ்ஸ் டூ இந்த மாரி இதுக்கு. இது 1. ஆனா, இதோட பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ப நடுவில் சில பக்கங்கள் காணும் படத்துல வந்து, அவங்க கிரிக்கெட் விளையாடும்போது, நம்ப ஆளு கரெக்ட்டா சொல்லுவாரு. விஜய் சேதுபதி கீப்பிங் பண்ணுவாரு. நம்ப பாஸ்கி அவரு பேட்டிங் பண்ணும்போது வந்து, "என்ன இப்படி இதெல்லாம் வச்சா நோ பால் இல்ல. இப்படியே முன்னாடிலாம் வந்து விளையாடுனா நோ பாலா?" அப்படின்னு அவரு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் நடந்த அந்த 2 நிமிஷம் வந்து எனக்கும் வந்து இட் ஃபெல்ட் வெரி டிஸ்கஸ்டிங்ன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப ஐ மீன் ஐ அம் யூசிங் அ வெரி ஸ்ட்ராங் வேர்ட். ஐ திங்க் ஐபிஎல் வந்து நெக்ஸ்ட் லெவல்க்கு போணும்னா,
இந்த மாரி இந்த நம்ப இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து எப்படி இந்த அஃபிஷியல்ஸ கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்களோ, ஐ திங்க் கண்டிப்பா அத வந்து ஆம் யூ நோ ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு இதுவும் நான் சொல்லுவேன். இப்போ இது கோலி ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது சொன்னது. ஆனா, ஐ வில் ஆல்சோ சே என்னடா தோனி பண்ணலையாடான்னா, தட் வாஸ் ஆல்சோ ராங். தோனி ஆமா. வந்து அந்த 5, 6 வருஷம் முன்னாடி ஆ ஃபீல்டுக்கு உள்ள வந்து, என்னடா இது நோ பால் தான் அது இதுன்னுலாம் அம்பயர்ட்ட பேசினதெல்லாம் வந்து 100% தப்பு அது. ஸோ, ஐ திங்க் ஐபிஎல் ஹேஸ் வந்து இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு வந்து ஒரு அடிமையா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சில சமயம். இந்தியன் கிரிக்கெட். அதுலேருந்து எப்போ வெளில வரீங்களோ, அப்பதான் ஸ்போர்ட் வந்து ஆக்சுவலி ட்ரூவா முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. யாஹ்! ஸ்போர்ட்ட லவ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் தான். ஏன்னா ஸ்போர்ட் என்னைக்குமே இருக்கும். சூப்பர் ஸ்டார் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. எனிவே கொஞ்சம் ஒரு கல்லி கிரிக்கெட் மாரி இருந்துச்சுங்க அது. ரொம்ப இட் வாஸ் சேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் சம்மன் லைக் விராட் கோலி. அண்ட் மேட்ச்க்கு அப்புறம் கூட அவர் விட்டு வைக்கல. அவர் பிளேயர்ஸ்ட்ட பேசம்போது சில ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. அம்பயர்ட்ட பேசி. இட் வாஸ் ஆம் யாஹ்! இட் வாஸ் சேட் அப்படின்னு சொல்லி அதோட விட்டுக்கலாம் நம்ப. ஓகே. நெக்ஸ்ட் ஜிடி அண்ட் பஞ்சாப். மொக்க மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு பத்தி நம்ம பேசினோம்னா, எனக்கு தெரிஞ்சு சேனல் அடுத்த நாள் மூட்டு போயிட வேண்டியதுதான் நம்ப. பட் கேள்வி என்னன்னா, இந்த சென்னை 28 ஜிடி டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் எப்படி குவாலிஃபை ஆயிடுவாங்க போல இருக்கே. அவங்க போற இத பார்த்தா, விதத்த பார்த்தா. அப்படி இப்படி ஏதோ பண்ணி விக்கெட் எடுத்துடுறாங்க. மேட்ச்ச ஜெயிச்சிடுறாங்க. பாயிண்ட்ஸ சுருட்டிடுறாங்க. ஐ மீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா வந்து அது வந்து பஞ்சாப். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பஞ்சாப்க்கு 2 பாயிண்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கிவன் அப்படின்ற மாரி வந்து அவங்களுக்கு குடுத்தலாம். பட் என்னன்னா ஐ மீன் பவுலிங் வைஸ் தே பவுல்ட் வெல். சாய் கிஷோர் வந்து 4 விக்கெட். இந்த மாரி தான் வந்து லைக் ரேண்டமா வந்து ஒ சாய் கிஷோர் வந்து இந்த மேட்ச் லைக் மத்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு நத்திங் ஹோம் டு ரைட் அபவுட். தென் தேர் இஸ் அன் ஆட் மேட்ச். சம்படி வில் புல் த ராபிட் அவுட் ஆஃப் த ஹார்ட்ன்ற மாரி வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. யாருமே எதிர்பார்க்காதப்போ இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அம் அவங்களுக்கு வந்து ஜிடில வந்து எப்படியோ அப்படியே தேத்தி தடவி வந்து நீங்க சொல்ற மாரி அது மாரி தான். லைக் ஜஸ்ட் அபவுட் லைக் அம் தே மேனேஜ் டூ ஐ திங்க் அவங்க பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃபார்முலா ஒண்ணு கிராக் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த ஃபார்முலா தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து கடன் எடுத்த ஃபார்முலா அது. சாரி. யாஹ்! ராஷித் கான் பஞ்சாபோட அண்ட் நூர் அஹமத பஞ்சாப் வச்சு அகைன்ஸ்ட் ஸ்பானிங் விளையாடுறதுனால பண்ணாங்க. வந்து பஞ்சாப் விளையாடுறதுனால நான் இத வந்து ரொம்ப அசஸ் பண்ண மாட்டேன். இந்த மேட்ச வச்சு ஜிடியோட ஃபார்ம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஸ்டில் நம்பர் 6 தான் ஜிடி. நம்ம ஆக்சுவலி வந்து ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா விட்டு போனதுனால வி தாட் லைக் அண்ட் இன்னொரு பெரிய ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் போனது போக, ரஷீத் கான் ஹஸ் பீன் லைக் இன் வெரி புவர் ஃபார்ம் ஓவரால் திஸ் ஐபிஎல். அ அந்த போன சீசன் ரஷீத் கான் ஆர் இன்னும் மத்த டீம்க்குள்ள விளையாடின ரஷீத் கான் இல்ல. ஆமா. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு விளையாடின ரஷீத் கான். ஆமா. அது ஆமா. அந்த கண்டிப்பா அந்த ஃபார்ம்ல அவர் இல்ல. பட் அகைன் சம்ஹவ் அவரு தே ஜஸ்ட் மேனேஜ் அந்த நூர் அஹமதோட அந்த பார்ட்னர்ஷிப்ல எப்படியோ பண்ணி முடிச்சுடுறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட. அந்த ஆமா. ஆர்சிபியும் நீங்க சொன்ன மாரி ஓசில பாயிண்ட் குடுக்கறது தான். இன்ஃபாக்ட் அதுக்கப்புறம் ஆர்சிபியோட 2 மேட்ச் இருக்கு. அதான். ஆமா. டிசி அண்ட் ஆர்சிபியோட 2 ஆர்சிபி. மேட்ச். நெனச்சாங்கன்னா அவங்க அங்க 6 பாயிண்ட் அங்க சுருட்டலாம் அவங்க. ஸோ எனிவே தே மைட் பி இன் கன்டென்ஷன். பஞ்சாப் டோட்டலி ஐ திங்க் ஒரே ஒரு நான் இப்படி கேட்பேன் நான். அடுத்த வருஷம் இந்த இருக்கிற டீம்ல யாராவது ஒருத்தரையாச்சும் ரீட்டெயின் பண்ணுவீங்களா நீங்க? பஞ்சாப்லயா? இல்ல டேபிள கிளீன் பண்ணிடுவீங்களா ஃபுல்லா? பஞ்சாப். ஹர்ஷ்தீப் சிங். அவர ஹர்ஷிப் ரிட்டெயின் சிங்க பண்ணுவாங்க. வச்சுப்பீங்களா? ஆமா. ஹர்ஷ்தீப் பட் சிங் அகைன் ரிட்டெயின் ஞாபகம் பண்ணுவாங்க. வச்சுக்கோங்க. நீங்க ரிட்டெயின் லாஸ்ட் டைம் ஹர்ஷிப் சிங்க 4 கோடிக்கு ரிட்டெயின் பண்ணாங்க. ஏன்னா, அவர் அப்ப இந்தியா கேப் இல்ல அவருக்கு. இப்போ ரிட்டெயின் பண்ணாங்கன்னா 16 கோடி குடுக்கணும். ஸோ நீங்க யோசிக்க வேண்டியது அதான். ஹர்ஷ்தீப் சிங் 16 கோடி குடுக்கலாமா? அப்படின்னு. பட் எனிவே. ஐ திங்க் ஐ காட் மை ஆன்ஸர். யாருமே அவ்வளவா வொர்த்தா இல்லன்னு தெரிய வருது. எக்செப்ட் ஃபார் ஹர்ஷ்தீப் சிங். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 6 ஓவர் 125. என்ன அபிஷேக் சர்மா இந்தியன் டீம்ல வருவாரா? வரணுமா? வரக்கூடாதா? வரமாட்டாரு. வரணும். ஆனா வரமாட்டாரு. வரும். ஆனா வராதுங்கிறீங்களா ஆமா. நீங்க? ஓகே. ஆம். பட் த வே தே ஹேவ் அப்ரோச்டுங்க. 5 வருஷம் முன்னாடி இதே சன்ரைசர்ஸ் டீமோட ஃபார்முலா என்ன இருந்ததுன்னா, நான் எவ்ளோ கம்மியா அடிச்சாலும் உன்ன அதோட கம்மியா நான் அவுட் பண்ணுவேன்.
அவங்க வந்து 120லாம் டிஃபெண்ட் பண்ணாங்க. மும்பைக்கு போயிட்டு மும்பைல வாங்கடேல 120 டிஃபெண்ட் பண்ணாங்க. அ அதே மாரி ஆர்சிபி வந்து கடைசி மேட்ச் 130 தான் அடிக்கணும். ஆனா, அத இவங்க அடிக்க விடல. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பாலிங் அட்டாக் வச்சிருந்தாங்க. அப்படியே ஃபிளிப் பண்ணி, இப்போ ஒரு பேட்டிங் ஜாம்பவானா வந்து இறங்கியிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் தான் இருக்கே தவிர எனக்கு தெரிஞ்சு பிரெயின் எல்லாம் சைடுல வச்சுட்டு தான் வந்து அடிக்கிறாரு ஒரு விதமா. இஸ் லைக் என்ன சொல்றது? சுனில் நாராயண் ஆன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம். அ கிறிஸ் கெயில் ஆன் ட்ரக்ஸ் அந்த மாரி அண்ட் அபிஷேக் சர்மாவோட கிளீன் ஹிட்டிங். முடிச்சிடுறாங்க 6 ஓவர்ல மேட்ச். ஆ 266 இந்த தரம். ஸோ 277, 287, 266 இதே பொழப்பா போச்சு இவங்களுக்கு. அண்ட் பாலிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் ஆஃப் கட்டர்ஸ், ஹிட் த டெக், என்ன வாட்டெவர் ஹிட் த டெக் பாலர்ஸ்ம்பாங்க. எக்ஸாக்ட்டா அதே மாரி பேட் கமின்ஸ் எப்படி 2023 ஃபைனல்ஸ்ல என்ன பண்ணாரோ, எனக்கு தெரிஞ்சு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து மத்த எல்லா பாலர்ஸ்க்கும் சொல்லிக் குடுத்துட்டாரு. புவனேஸ்வர் குமார் அவர் வேலைய பண்ணிட்டு போயிடுறாரு. பட் ஐ திங்க் இந்த மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஷாபாஸ் அஹ்மதோட அந்த ஹால்ஃப் செஞ்சுரி. இவங்க வந்து 130 அடிச்சாங்க. பயங்கரமா ஸ்லோ டவுன் ஆனாங்க. பட் ஷாபாஸ் அஹ்மத் தான் லிஃப்ட் பண்ணாரு. ஓவரால் வாட் டூ யூ திங்க்? எஸ்ஆர்எச் நவ் எஸ்ஆர்எச், ஆர்ஆர், கேகேஆர் இவங்க 3 பேர நீங்க எந்த ஆர்டர்ல போடுவீங்க? டைட்டில் கண்டெண்டர்ஸ்ன்னு பார்த்தா. டைட்டில் கண்டெண்டர்ஸ்ன்னு பார்த்தா, யூ வில் ஹேவ் ஆர்ஆர் அஸ் ஃபேவரைட்ஸ். ஏன்னா ஆல் ரவுண்ட் அட்டாக் வந்து ஆமா, ஆமா. ஆமா. அது ஐ ஆ திங்க் அவங்க பாயிண்ட்ஸ் என்னது வேர்வை விழாமயே வந்து அவங்க பாயிண்ட்ஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க. யாஹ். ஸோ 8ல வந்து 1 மேட்ச் தான் தோத்துருக்காங்க ஆர்ஆர். ஸோ ம். ஐ அ வுட் யாஹ். ஆனா டீம் ஆஃப் த ஐபிஎல் ஒரு என்ன சொல்றது? கேப்சரிங் த இமேஜினேஷன்பாங்க. இப்போ நான் என்ன கம்பேர் பண்ணுவேன்னா, 1996ல இதுக்கு முன்னாடி நடந்ததுங்க இந்த மாரி ஒண்ணு. திடீர்னு இந்த ஜெயசூர்யாவும், கலுவிருத்தரனாவும் வந்து பவர் பிளேன்னு ஒண்ணு இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சதே அவங்களால தான். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ் ஸ்ரீகாந்த், மார்டின் க்ரோவ்லாம் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து படபடன்னு அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா, இந்த மாரி ஒரு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, பவர் பிளே இருக்கு. அதிலேயே நம்ம மேட்ச முடிச்சிடலாம் அப்படிங்கிறத அவங்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு T20ல வந்து அந்த லெவல்ல ஒரு பீதிய கொண்டு வரது வந்து இந்த எஸ்ஆர்எச் டீம் தான். இந்த சீசன் தான். ஐபிஎல்ன்னு ஐ திங்க் சொல்லலாம். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி ஐபிஎல்ல. லுக் அட் இட் லைக் இங்கிலாந்து ஹேவ் பீன் டூயிங் இட். ஆம் அதுக்கு முன்னாடி வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் திஸ் ஹவ் தே ஹேவ் பீன் பிளேயிங். இ இல்ல இப்போ இல்ல. இங்கிலாந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சஸ்டெயின்ட் அட்டாக் பண்றாங்க. அடிச்சுண்டே இருப்பாங்க அவங்க. ரைட்? ஆனா, இது நான் சொல்றது வந்து பியூரா பவர் பிளே பாயிண்ட் ஆஃப் வியூ. பவர் பிளே T20 பவர் பிளேல 100 ரன்லாம் அடிக்கலாம்டா அப்படின்னு 60 ரன்னு, 70 ரன் தான் முன்னாடி 55 ரன் தான் பார் இருந்தது. 4 வருஷம் முன்னாடி. ஆமா. தேர் ஹஸ் அந்த பீன் 55 100 ஆக்கிட்டாங்க. தி ஆட் கேம் அந்த மாரி வந்து நம்ப ஆம் சுரேஷ் ரெய்னா ஒரு மேட்ச்ல சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஒண்ணு அடிச்சிருப்பாரு. ஆமா. 96 என்னமோ. பர்வீன் நவானாவ வந்து ஆ 6 4 அ ஸோ அந்த அந்த மாரி. பட் ஓவர்ல. தி ஒன் திங் ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு என்னன்னா வந்து வாட் ஐ வாஸ் லுக்கிங் அட் இஸ் ஒன்லி 23. ஸோ அதனால வந்து ஹிஸ் காட் பிளென்டி ஆஃப் டைம் அஹெட் ஆஃப் ஹிம் லைக் அதாவது இ இஃப் யூ இந்த இதுக்கு சொன்னது தான் நீங்க அ இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் சொன்னது தான் வந்துட்டு லைக் நான் டீம் செலக்ட் பண்ணதும் சரி, அண்ட் வே ஐ எக்ஸ்பெக்ட் லைக் இந்தியா டீமுக்கு வந்து கோலி அண்ட் ரோஹித் சர்மா வில் ஓப்பன் அப்படின்றது தான் வந்து. ஸோ ரியலிஸ்டிக்லி அந்த இடத்துல வந்து தி ஒன்லி ஆப்ஷன் ஃபார் ஹிம் டு புஷ் அவுட் அபிஷேக் சர்மாக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. கோலிய வந்து ஸ்குவாட்லயே செலக்ட் பண்ணாம இன்ஸ்டன்ட் லைக் பிக் அபிஷேக் சர்மா டு ஓப்பன். பட் ஐ டோன்ட் திங்க் இந்தியன் செலக்டர்ஸ் ஆர் ரோஹித் சர்மா. ஏன்னா if you're going to have Rohit Sharma, you can't justify on the fact like saying like நான் ரோஹித் சர்மா வச்சுப்பேன், கோஹ்லி இல்ல அப்படின்றது. அங்க தான் வந்து வரும். ஏதோ ட்ரா புரியுது. ஆனா, நான் இன்னொரு ஒரே ஒரு சின்ன ரீசன் சொல்லி முடிச்சுக்கிறேன் இதோட. ஆம், நம்ப ரோஹித் சர்மாவோட டிஸ்மிஸல் பார்த்தீங்கன்னா, அகெயின் ட்ரெண்ட் போல்ட்க்கு அவுட் ஆனாரு. ட்ரெண்ட் போல்ட், ஷஹீன் அஃப்ரிதி, ரீஸ் டாப்லி, ஆமாமா. ஆம், ஐ திங்க் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு பாலர் நம்ம பர்கர் இருக்காரு, ஸ்டார்க். எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பாலர்ஸ் நம்ம இந்தியன் ஓப்பனிங் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன இன்னும் வேட்டையாடுறதுக்குன்னு. ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து ரோஹித் சர்மாவோட இருந்தாருன்னா, ஐ மீன் இட் வுட் ஒரு டிஃபரண்ட் டைமென்ஷன் கொண்டு வரோம்னு நெனைக்கிறேன். பட் ஐ திங்க் இதோட நம்ம ஒரு ஒரு பாஸ் எடுத்துக்கலாம், முடிச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு மிட் சீசன் ரிவ்யூ மாரி நம்ம பண்ணியிருக்கோம் இத, எல்லா டீம்ஸோடதும். ஆம், பட் அகெயின்
அதே விண்ணப்பம் தான். உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, YouTubeல பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன சேனல். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ஒரு நல்ல கன்டென்ட் கொண்டு வரலாம்னு ட்ரை பண்றோம் நம்ப. ஸோ லைக், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. அதே மாரி வந்து அண்ட் பண் சொல்லுங்க. இதுவரைக்கும் பண்ணவங்களுக்கு நன்றி. பொ கண்டிப்பா. ப்ளீஸ் பண்ணவங்களுக்கு நன்றி. ஆனா 90% யாரு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. அதான் டேட்டா சொல்லுது. ஆ அதனால அதாவது 9ல 10ஆ இருக்காதீங்க. அந்த 1 அவுட் ஆஃப் 10ஆ இருங்கன்னு தான் நாங்க விண்ணப்பம் பண்றோம். பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்க, ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ், பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, ரொம்ப நன்றி கேட்டதுக்கு, கேட்கறதுக்கு. வாரம், வாரம் இதே மாரி நாங்க வரோம். கண்டிப்பா அதுல ரேட்டிங் குடுங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு. ஆ எங்க ஷோக்கு. என்ன ஸ்ரீனி சார், இதோட முடிச்சுக்கலாமா? ஆமா. கண்டிப்பா. இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் யாஹ் நீங்க சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். மிச்ச மேட்சஸ் அண்ட் ரிவ்யூஸ் வி வில் லுக் அட் தட். ஆமா. இந்தியன் டீம் வேற ஸ்குவாட் வேற ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கும் நாங்க ஒரு எபிசோட் பண்ணுவோம் நம்ப. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்க மத்த ரிவ்யூஸோடையும், மத்த நியூஸோடையும் நாங்க சந்திப்போம்.